இருக்க சிஸ்டர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பார்க்கணும். சரில வா போயிடலாம். ஏதோ சிறுத்தை கிளம்பிட போகுது. இதெல்லாம் பழைய எட்டி இந்த மாதிரி லைட்டை காமிச்சோம்னா இங்கே ஒரு பிரகாஷ் லைட் ஆஃப் பண்றா இடக்கே அல்லு விடுதுடா. லைட் 1:30 மணிக்கு இவ்வளவு பெரிய மிருகத்தை நேரில் பார்த்து என்ன விட்டுறது. சூப்பரா இருக்கிறாண்டா, பெருசா வளர்ந்த மாடுறா. எதுக்குன்னு தெரியலடா. இதுவீங்களா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இப்போ கொடைக்கானலில் இருக்குங்க. நம்ம கொடைக்கானலை பற்றின ஒரு 3 வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 4வது வீடியோ. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா கொடைக்கானல்லேருந்து தாண்டிக்குடி போய் அங்கேருந்து ஆடலூர் பன்றிமலை போய் அப்படியே கீழே இறங்குறதாங்க பிளான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம கொடைக்கானல்லேருந்தே கிளம்புறோம். இது ஒரு மிட் நைட் ரைடு தாங்க. ஆல்ரெடி நம்ம வடகவஞ்சிட்டு ஒட்டஞ்சத்திரம் பண்ணியிருப்போம். அந்த ரைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு ரைடாக தான் இது இருக்க போகுது. இப்போ தான் கிளம்புறோம். டைம் இப்போவே 11 மணி ஆக போகுது. சொல்லப்போனால் நாங்கள் இன்னும் தாண்டிக்குடி போகிறதுக்கே 1.5 மணி நேரம் 12:30 ஆயிரும். அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு எப்படி மிட் நைட் 2-3 மணி ஆயிரும். ஸோ நம்ம மிட் நைட் ரைடு தான் இது பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. சொல்லப்போனால் எலுமிச்சம்பழம்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஏன்னா போன ரயிலில் எங்களுக்கு கொஞ்சம் அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதனால் லெமன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் இந்த ரைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரெக்டாக சில்வர் ஃபால்ஸ்லேருந்து பெருமாள் மலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி மணி இப்போவே 10:45 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வண்டியெலாம் எதுவுமே வரல. இப்போவே மிட் நைட் மாதிரி தான் தெரியுது. நாங்கள் தாண்டிக்குடி போனோம்னா அது அப்படியே டென்ஸ் ஃபாரஸ்ட்டு ரிமோட் ஏரியாங்கிறதுனால அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் 8:30-9 மணிக்கே தூங்கிடுவாங்க. நேரத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ட்ரிப்பில் நாங்கள் இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸ்லேருந்து இப்போ நேராக பண்ணக்காடு போகிறோம். பண்ணக்காட்டு பிரிவுலேருந்து உள்ளே போய் தாண்டிக்குடி போயிட்டு அங்கேருந்து ஆடலூர் பன்றிமலை வழியாக கீழே பாறைப்பட்டி போகிறோம். இதுதான் இன்றைக்கி ரூட் மேப்பு. அப்படி வடகஞ்சி சுத்தமாக ஊரே கிடையாது. அந்த பக்கம் ஒரு 2 கிராமமாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரியான காடு. இப்போ நம்ம போகிற ஏரியா பஸ் ரூட்டுங்கிறதுனால ரோடு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கங்கே ஊரும் இருக்குது. ஆனால் விவசாய நிலங்கிறதுனால அனிமல்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். ஆனால் வடகஞ்சி ரோடு ரொம்ப கிரிட்டிக்கலான ரோடுறா. அப்படியே ரொம்ப உயிர் பயத்தை காமிக்கிற ஒரு ரோடு. நீங்கள் போனது? நாங்கள் போனோம். இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கோம் சார். நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் கேமராவில் பேய் தெரிஞ்சால் ஃபோக்கஸ் ஆகும்ல. என்கிட்ட ஒரு ஃபோட்டோ காமிச்சார். இதில் உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டார். ஒன்றும் தெரியல அப்படின்னு ஜூம் பண்ணி காமிக்கிறாரு. இப்போ இந்த உருவம் யாரு? எங்கள் பக்கத்தில் எதுவுமே இல்லை. இங்கே ஒரு உருவம் அப்படியே ஒரு உருவமாக தெரிஞ்சது. கிராஃபிக்ஸா என்ன அப்படின்னு தெரியல. சரி, நாளைக்கு நம்ம வீடியோ போட்டு பார்ப்போம். எடுத்த வீடியோவா ஏதாவது பகல்லாம் சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, அது பெருசா தெரியாது. பகல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலி சொல்றீங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தாண்டிக்குடி போகிற உழைவில் பண்ணைக்காடு பிரிவு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடி 12 கிலோமீட்டர்னு காமிக்குது. பண்ணைக்காடு 3.6 கிலோமீட்டர். ஆமாம், லெஃப்ட் சைடில் போகணும். இதில் இந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இப்போதைக்கு. உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பண்ணக்காடு டு தாண்டிக்குடி ரோட்டில் போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் வந்திருப்பேன். இந்த ரோட்டில் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வர. நீங்கள் இதில் வந்திருக்கியா? எது பண்ணக்காடு ஊர் வரைக்கும் போயிருக்கியா? ரொம்ப மிளகா போடி கொஞ்சம் அள்ளி போட்டு பஸ்ஸு இங்கேயே நின்றும் போல். என் பஸ்ஸு காலையில் பஸ்ஸாக போகும் போல். பஸ்ஸில் ஆள் படுத்துருக்காங்க. கவர்மெண்ட் பஸ் அவுட்டர் பஸ்ஸாக இருக்குது. ரொம்ப கிராமத்து பஸ். வண்டியிலே போட்டு பார்த்து மேலே இங்கே கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். ஃபேனும் தேவையில்லை. இங்கே மீடியமாக இருக்கும். அவுட்ரு வந்துட்டோமா? ஆமாம், இந்த இதுக்கு அங்கிட்டு பூரா தோட்டம் தானே. திண்டுக்கல் போட்டிருக்குல்ல? ஆமாம், வண்டி இருக்குல்ல. தாண்டிக்குடி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுருந்துச்சு? 8 கிலோமீட்டர்.
8 கிலோமீட்டருக்கு இது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சார் நம்ம சிக்கன் வேறு சாப்பிட்ருக்கோண்டா இன்றைக்கி. ஆமாம் எடுத்து கட்டிட்டு பேய்க்கு சிக்கன் வேறு ரொம்ப பிடிக்கும்ல. இது என்ன வச்சுருக்கீங்க? எலுமிச்சம்பழமா? இரும்பு 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 வச்சு அதுவும் வச்சுக்காங்க. பேய்கிட்ட இடைக்கு போகிறதே கொடுத்துருவா. சுடுகாடு இருக்கு பிரகாஷ் லெஃப்ட் சைடில் பார்த்தியா? பார்த்து இப்போ இது ஊரோட அவுட்ரு. ஃபோக்கஸ் ஏதாவது வண்டியை நிப்பாட்டினாங்கனாலோ ஹெல்ப் கேட்டாலோ நிப்பாட்டக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஆமாம் இல்லை நிப்பாட்டு பிரகாஷ், மெதுவாக அப்படி போ. ரூட்லலாம் வந்ததே இல்லை. இதெல்லாம் சைடில் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம்னா. நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. இரு கண்ணாடி தரேன். டார்ச் போ பிரகாஷ், போ. அங்கே பாருங்க, ஒரு அனிமல் ஸ்பாட் ஆகிருப்பாருங்க. முள்ளம்பன்றி மாதிரி தெரியுது பிரகாஷ். முள்ளம்பன்றி இல்லைண்ணே, நார்மல் பண்ணி தானா? பல்லு பாருங்க. போ. ஒத்த பண்ணி வந்து எப்பவுமே டேஞ்சர் பிரகாஷ். காட்டு பண்ணிடாது. காட்டு பண்ணிதான் அது வேற லெவல் காட்டு பண்ணிடா. எங்கடா நம்மளை வாக்கிங் கூப்பிட்டு போன மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருக்கு. இரு பிரகாஷ், ஸ்லோ. பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பண்ணி வந்து இப்படி ஏறிட்டு இருக்கு. போ பக்கத்தில் வந்து போ. இரு வராதுடா, வந்தாலும் ஒன்றும் செய்யாதுடா. வந்தாலும் நம்மகிட்ட கார் தான் பிரகாஷ். கொஞ்சம் முன்னாடி போ. இரு இதுதான் இந்த தோட்டத்துக்குள்ள போய் முடிக்கிறது. ஏறி போறேன் பாரு, எருமை மாடு மாதிரி இருக்கேன் பாரு. அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கு பிரகாஷ் நம்மளா. இந்தா நிற்கிது பாரு, தெரியுதா? ஒத்த பண்ணி எப்பவுமே ரொம்ப டேஞ்சர் பிரகாஷ். சைடில் கண்டிப்பாக அனிமல்ஸ் இருக்கும். போ அப்படியே போ, மெதுவாகவே போ. இரு இது போ மெதுவாக போ. அவன் தான் அங்கே பார்க்குறேன். போங்க. எங்கடா இருக்கு குதிரை? நம்ம எல்லா ட்ரிப்லையுமே இந்த குதிரையும் பண்ணியும் மட்டும் எப்போவுமே ஸ்பாட் ஆகிடுது. மாடு, பைசன், சிறுத்தை வந்து இந்த காட்டில் இருக்குல்ல. சிறுத்தை இந்த காட்டில் சிறுத்தை இருக்குல்ல. அணைக்காடு கேள்விப்பட்டேன். இப்படி அடிச்சு பாக்குறதுக்கே ஒரு தைரியம் உண்டாடி. நான் எல்லாத்தையும் பூனை இன்னும் ஓடுதுண்ணே, மேலே ஓடுது. இங்க உள்ள பூந்துச்சு அதுக்குள்ள. போ நெருங்கி போ. இங்க இதுக்குள்ள இப்படி நேரா போடுச்சுண்ணா. இங்க காட்டு பூனை, முயலா பூனை அதுல தான் போடுச்சு. இங்கயா? கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா. முன்னாடி ஒன்று ஓடிச்சு. முன்னாடி இங்க பாறையிலேருந்து மேலே ஓடிச்சு. ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பூனை மாதிரி இருந்துச்சு. பூனை அனிமல்ஸ் வந்து டக்குன்னு கிராஸ் ஆயிருந்தோம். இங்கே ஏதோ கண்ணு மாதிரி தெரிஞ்சது, பார்க்க முடியல. முன்னாடி பார்க்குறேன், இந்த சைடில் பார்த்துக்கோங்க. இறங்கி தூச்சு கூட போக முடியாதுங்க. ஆமாண்டா, இறங்கி ஒன்றுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது அந்த வீடு தெரிஞ்சால் போகலாம். அங்கே அந்த மாதிரி இடத்துல தான் போகணும். நல்லா கொளுத்த பண்ணிடாடே, திட்டுன்னு
ஏய் இரு, பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா டக்குன்னு வா டக்குன்னு வா டக்குன்னு வா 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 சரி தெரியும். பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி 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 வா கண்ணு தெரியுதா அந்த இடத்துல பின்னாடி வா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வா இந்தா அங்கே கண்ணு தெரியுதா எங்கனே இந்தா மின்னுது பாடுறா கண்ணு இந்தா 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 அங்கே அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அனிமல்ஸ் படுத்துருக்கு ஆனால் என்னன்னு தெரியல. அந்த இடத்துல ஏதோ மின்னுது கண்ணு பயங்கரமாக. உங்களுக்கு தெரியுதா ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி இருக்கு பாருங்க. ரெண்டு மீன் மின்னுதுடா. இங்கே போகிறா வலிச்சு நல்லா மின்னுது பாரு. மானா இருக்கும். சரில வா போயிடலாம். ஏதோ சிறுத்தை கிளம்பிட போ. ஜன்னல் வர ஓப்பன்ல இப்படிதான் பிரகாஷ் ஸ்பாட் பண்ணணும் அனிமல்ஸை. ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டோமா? ஊரை தாண்டிடுச்சா? ஜன்னலை ஃபுல்லாக திறக்கிறதுக்கே பயமாக இருக்குடா. இதுலலாம் வேலி போட்டிருக்காங்க பிரகாஷ் தெரியுதா? மின்வேலி போட்டிருக்காங்க. எதுக்காகன்னா பூரா அந்த அனிமல்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக. இரு போகாது பிரகாஷ் இரு. லைட்டு அது மிரளுது, நம்மளை போட்டுருண்டா. இது கொடைக்கானல் பைசன் மாதிரி கிடையாது. இங்கே காட்டு மாடெல்லாம் அதிகமாக வண்டிகளை பார்த்துருக்காது. சாணி போடுது பீதியில் ஒன்று கழிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான மாடுறானா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தாண்டிக்குடி தாண்டி ஆடலூர் ரோட்டில் போன உடனே வந்து ஒரு பைசன் ரோட்டில் குறுக்க போயிட்டுருக்கு பாருங்கள். சரியான பெரிய மாடு. லைட்டுக்கு மிரளுது பாருங்க. அதுதான் இது மிரளுது. வெயிட் பண்ண அது போகட்டும். ஏன்னா அது கண்டிப்பாக கொம்பை வச்சு லைட்டாக ஓட்டி விட்டுரும் நம்மளை. பொறுமையாக பின்னாடியே போ, இன்னும் அவசரம் இல்லை. சாமி ஒரு முக்கால்வாசி வளர்ந்த மாடு. இங்கே இருந்தது முழுசு இல்லையே, முழுசாக வளர்ந்துருக்கு. இது பெரிய மாடு முழுசுலாம் இல்லை, 2 வயசு 3 வயசு ஆகும். அது உள்ளே போகுது. சரி அப்படி போயிரு. போயிரு டக்குன்னு இரு ஃபோக்கஸ் ஆகல. நல்லது பாரு. அதான் போயிருப்பேனே. லைட்டு போடு அதுக்கு நேராக. போகுது உள்ளே போகுது. சரி போயிரு. அழுத்திடுறியா? இரு அது ஒரு மாதிரி ஸ்டெப்பு வைக்கிது. கண்ணாடி இறக்கி விடும். அதான் சரி நான் ஓம்பக்கம் இறக்கி விட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மாடு வந்து மிரளுது. பைசன் காலம் அப்படியே வெள்ளன்னு இருக்கு. சார்ஜ் கம்மியாக இருக்கு. இல்லை இங்கே லைட் இருக்கிறதுனால அப்படி தெரியுது. அப்படியே அழுத்திடுறியா? இரு வேணாம் ரிட்டர்ன் வருதுன்னு நினைக்கிறேன். என்ன கான்செப்ட்னு தெரியலையே அதுக்கு. ராமா வழிவிடு. ராமா வழிவிடு. போகுது. அதெல்லாம் பழகிட்டு இந்த மாதிரி லைட்டை காமிச்சோம்னா அப்படி ஆட்டுவாங்க. அதுக்கு கண்ணுலேயே அடிக்கக்கூடாது, பக்கத்தில் லைட்டை ஆட்டணும். இது லெஃப்டில் இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிடும். இல்லை இடம் இல்லை. இவங்கெல்லாம் வேலி போட்டு வச்சுருக்காங்க. போயிரு இப்போ அழுத்திடு. போயிடலாம். வேற மாதிரி ஐயோ திரும்பி ஒடியார பாக்குறா. ஆட்டோமேட்டிக் போட்டா அது. ஸோ இதில் வந்து நம்ம வைல்டு அனிமல்ஸ் வந்து கன்ஃபார்மாக பார்க்கலாம். அந்த பகலில் பார்த்துக்கிறது வந்து உனக்கு சாதாரணமாக தெரிஞ்சுவீங்க. இந்த பன்னிலாம் பகலில் பார்க்கறதுலாம் கஷ்டம்டா பிரகாஷ். ஓடிடு அவெல்லாம் இருக்க மாட்டேன். எங்கே இருப்பானு? ஏன்னா அவனை பார்த்தாலும் அடித்து வேட்டையாடிடுவானு இந்த ஊருக்காரங்க. நல்ல டேஸ்டான பன்னி. அந்தளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. கீழ் நாட்டிலாம் வச்சுக்கோங்க.
டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்ருவானு. சூப்பராக அடிச்ச உடனே பிரித்து மேய்ஞ்சு சொந்தக்காரர்கள் எல்லாத்துக்கும் கூறு போட்டு விற்றுருவாங்க. இருக்க இடம் தெரியாது. குட்டியான்னு பயங்கரமாக இருக்காடி. போகலாம் தெரியுதா கேமரா? பிரதர்ஸ் அங்கே ஏதோ ஒரு அனிமல் நிற்கிது. போ முன்னாடி போ. அனிமலை குதிரையாக இருக்கும். இதா இல்லை போர்டு நான் முன்னாடியே பார்த்துட்டேன் போட. அதுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சல ஆடலூர் 23 கிலோமீட்டர். இந்த ஊர் மக்களே பிரகாஷ், இப்போ நம்ம வீடியோவை பார்க்குறவங்களே இதை நைட்டு இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க பகலில் போவாங்க வருவாங்க. இந்த ஊர் மக்கள் மிட் நைட்டில் வந்து இந்த ஊர் இப்படி தான் இருக்குன்னு இவங்களுக்கே தெரியாது. ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் போவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் போனாலும் எல்லா காட்சிகளையும் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. வேணாம் பிரகாஷ், முடிச்சு விட்றாதீங்க மொத்தமாக. இல்லை போனாவே தெரியாது நம்மளுக்கு அந்த இடம் பற்றி தெரியாது. அதெல்லாம் ஏதாவது சுடுகாடாக இருக்க போகுது. ஏதாவது இந்த வண்டிக்கு லைட் எரியுறதுனால தப்பிச்சு விட்டுருக்கோம். ஏதோ ஒன்று கத்துது பத்தியா? வீலிங் இது பண்ணி மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் கம்பியில். பண்ணி சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அங்கே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் தான் அனிமல் இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் பகல்லே பீதியாக இருக்கும் இந்த இடம்லாம். நைட்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார். அந்த லெஃப்ட் சைடுல பாருடி, தெரியுதா உனக்கு? இப்ப டார்ச் அடி. டேய் இங்க வராது டி. யானடா பிரகாஷ்? லைட் அங்க அடிங்கனே. டேய் இங்க வரு பிரகாஷ். லைட் ஆஃப் பண்றா. லைட் ஆஃப் பண்றா. இருடா பாப்பண்டா பிரகாஷ். இரு அது ரோட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு. இல்ல இருக்கு வண்டி ரிப்பேர் இருக்கு. லைட் போடு. இல்ல இருக்கு. யானடா பிரகாஷ் இங்க பாரு. ஆமானே ஒத்தையானே வருது. டேய் இரு முன்னாடி வருதுடா பிரகாஷ். இரு லைட்டா அப்படியே பின்னாடி போய்க்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ற. இரு பிரகாஷ், ஒத்தையான வந்து ரொம்ப டேஞ்சரஸான யானடா. தயவு செஞ்சு முன்னாடி போகாத. இதை வந்து காட்டு மாடு மாதிரி நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பாக்கலாம். நானே பாக்குறேன். அள்ளி இருக்கிற பிரகாஷ் அட்டாக் பண்ணிச்சுன்னா ஒண்ணுமே இருக்க மாட்டேன்டா. கண்டிப்பா வெயிட் பண்றா. லைட் இருக்கட்டும். லைட்டா பின்னாடி போ. பாத்துக்கலாம். நம்ம ஜூம் பண்ணி தானே பாத்துட்டு இருக்க. தூரத்துல வேண்டாம் இருக்கு. நீ வேற ஏடா பீதியை கிளப்புற அடியே. 1 மணிக்கு யானை வந்து ஐயோ இரு என்னடா போக மாட்டேங்குது. போயிருமா? பாத்துட்டு நிக்குது. பாக்குறேன் டேர்ல போ பக்கத்துல வேற மாதிரி விவசாயி. மூவ் ஆகுது. லைட்டா பின்னாடி போ. லைட்டா அப்படியே கீரை போட்டு வை. லைட்டா கீரை போட்டு வைடா. அப்படியே மூவ் பண்ணு. ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அப்படியே மூவ் பண்ணு. மெதுவா மூவ் பண்ணு. இரு நல்லா தூங்கிட்டு இருக்கானே. அப்படியே மெதுவா போடா. இன்னும் தூரத்துல தாண்டா இருக்கு. தெரிய மாட்டேங்குது பாரு. மூஞ்சில டார்ச் அடிக்காத பிரகாச. இரு வெயிட் பண்ணு. அது என்னடா வழிமுறை வேற மாதிரி. கேமரால எப்படி தெரியுது இல்லடா, நேர்ல வேற மாதிரி தெரியுறா பிரகாஷ். கரெக்ட் விட்டுருச்சா அடி. சரியான நல்லா வளர்ந்து யாரடா அடி. ஒத்தையான ரொம்ப டேஞ்சரா. குட்டியா இருந்துச்சுன்னா இந்நேரம் அது இந்நேரம் நின்று இருக்காது. நம்மள அட்டாக் பண்ணிருக்கான். உண்மையில வேற மாதிரி அடி. போ பிரம்மாண்டமா இருக்குடா. இது பெரிய ஒரு எனக்கே அள்ளு விடுறா. நைட்டு 1:30 மணிக்கு இவ்வளவு பெரிய வீதத்தை நேர்ல பார்த்து இடம் விட்டுறது. கிளம்புது. அப்படியே இரு. உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன்டா. லெஃப்ட் சைட்ல பலாப்பழ தோட்டம் தான் இருக்கு. வேணாம் போயிடுச்சு. உள்ள போயிரும் நினைக்கிறேன்.
காட்டினா அது அதுலேருந்து தான் வெளியில் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சரியான யானைங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சும்மா எதர்ச்சியாக தான் வந்து ஏதோ அந்த சருகுலாம் மிதிக்கிற மாதிரி சவுண்டு கிடச்சுன்னு டார்ச் அடிச்சு பார்த்தேன் நிப்பாட்டி. வேற மாதிரி ஒரு யானைங்க. இதுதான் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து யானை பார்த்தது இதுதான். இந்த ரோடு தாண்டிக்குடி ரோடு வந்து யானை வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட ஒருத்தர் சொன்னார், போகாதீங்கப்பா யானை இருக்குது அப்படின்ட்டு. சரி, நாங்கள் எதர்ச்சியாக வந்தோம். உண்மையிலே மிரட்டி விட்டுச்சுங்க இந்த யானை. புல்லரிக்குது, சொல்லும் போதே புல்லரிக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரோடை வந்து ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்க. வேற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே புல்லரிக்குது, நடுங்குது. இன்னுமே எங்களால் அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்து பயத்துல இருந்து வெளியே வர முடியல. என்ன சொல்றதுனே தெரியலைங்க. பயங்கரமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யானையை பார்த்துருக்கோம் நாங்கள். அடுத்து வேற ஏதாவது மிருகம் ஸ்பாட் ஆகுதான்னு பார்ப்போம். வாங்க போகலாம். நம்ம இதில் தான் போக போகிறோம். எல்லாமே ஃபார்ம். ஏய் பைசன், இது சூப்பராக இருக்கிறாண்டா. பெருசாக வளர்ந்த மாடுறா. தெரிச்சு ஓடிட்டான்டா. போயிட்டேன். ஆக்டிவாக இருந்துச்சு பார்த்தியா? கொஞ்சம் முன்னாடி போ. இந்த போய் பாரு. இந்த ஓடுறாங்க பாரு. திருச்சி ஓடுறாங்கடா. எதுக்குன்னே தெரியலடா. இதே இவங்கெல்லாம் இந்த நம்மளை பார்த்த அனுபவம் கிடையாது. இந்த அனிமல்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து மக்களோட இதே இல்லாமல் இருக்காங்க. இதை இந்த ஓட்டம் ஓடுறாங்க. இங்கே நிற்கிறாங்க வாண்ணா. அதெல்லாம் எடுக்கக்கூடாது ஒரு வாச. இறங்கினா மண்டையோட வெட்டிடுவானுங்க. இதுக்குள்ள நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு பிரகாஷ். இந்த பக்கம் முடியுமான்னு தெரியல. இருக்கா முன்னாடி வா கொஞ்சம். லைட்டா இன்னும் அதை ஒட்டி போண்டாங்க. இல்லை இந்த கண்ணாடி இறக்கி விட்றா, கை வலிக்குது. மாடு அன்னைக்கு நாங்கள் அதிகமாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டஞ்சத்திர ரோட்டில் தான் பார்த்தோம். இது இப்போ அங்கே தான் போகுது இல்லையா? பின்னாடி இதுக்குள்ள இங்கே தான் நிப்பாட்டு. என்னடா சவுண்ட் இது? யானை இல்லை ப்ரோ. ஏதாவது ஒன்றாவது பார்க்க முடிஞ்சது அவனால. முன்னாடி போ. சவுண்டு கேட்குது, ஆளுகளை காணும் பாரு. ஓடிட்டேன். இல்லை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு போங்கடா. வந்து இருபது இதெல்லாம் வந்து போகிற வழி தெரியுதா? இதெல்லாம் காலடி பெருசாக இருக்கு. யானை சைஸ் இல்லை போயிடலாம். பழனி சுத்துறா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ கீழே இறங்கிட்டோம். டைம் வந்து 4 மணி ஆக போகுது. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. கோம்பை வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இந்த ரோட்லையாடா அந்த விறகுலாம் கொண்டு வந்தியாண்டே? நீங்கள் தாண்டா அதை உடச்சி போட்டு வந்திருக்காங்க.
நாங்கள் நைட்டு கிளம்பி இப்போ காலையிலே ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நாங்கள் வத்தலகுண்டுலேருந்து மறுபடியும் கொடைக்கானல் ஏறிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரியான தூக்கங்க, நைட்டு பூரா தூங்கவே முடியல. இப்போ தான் வந்து கொடைக்கானல் போயிட்டுருக்கு நான் மறுபடியும் ரிட்டனு. ஓகே, இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடுறோம். நம்ம சேனல் நேம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி TN94 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்ப்போம். பாய்.